முக்கிய செய்தி. மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்த வேண்டுமென மோடி அரசை கேட்க அன்புமணிக்கு தைரியம் உண்டா என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் கேள்வி எழுப்பியுள்ளார். பாமகவில் மூத்தவர்களை எல்லாம் தள்ளிவிட்டு அன்புமணி ஏன் தலைவர் ஆனார் எனவும் அவர் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இடஒதுக்கீட்டிற்கு முட்டுக்கட்டையாக இருக்கும் பாஜக கூட்டணியை விட்டு வெளியேற மக்கள் தொகை கணக்கெடுப்பு பற்றி அன்புமணி பேச முடியுமா என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் செலினா வழங்க கேட்கலாம். செலினா, விவரங்கள். ஒவ்வொரு முறையும் தேர்தல் நெருங்கி வரும்போது வன்னிய சமூகத்திற்கு மக்கள் தொகை அடிப்படையில் குறிப்பாக இடஒதுக்கீடு என்பது வழங்க வேண்டும் என்று ராமதாஸ் பேசி வருவதாகவும், இது தொடர்பாக மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்திட வேண்டும் என கூட்டணியில் இருக்கக்கூடிய மோடி அரசை கேட்க அன்புமணிக்கு தைரியம் இருக்கிறதா என்றும், தங்கள் கட்சியிலேயே மூத்தவர்களை எல்லாம் தள்ளிவிட்டுவிட்டு அன்புமணியை ஏன் தலைவராக்கினார்கள் என்ற கேள்வியையும் அமைச்சர் சிவசங்கர் எழுப்பியிருக்கிறார். இதோ மறுபடியும் மிகவும் பிற்படுத்தப்பட்டோர் சமூகத்தின் சார்ந்தவர்களை அரசியல் சூழலில் பணம் வைத்து குறிப்பாக தனது அரசியல் பேரத்தை பேசி வருவதாகவும், அவர்களை நம்பி ஏமாற்றுவதிலேயே என்பதுதான் நாடாளுமன்ற தேர்தலிலேயே மக்கள் அறிவார்கள் என்றும், எங்களது பொதுச் செயலாளர் குறிப்பாக துரைமுருகன் குறிப்பிட்டதை போல வன்னியர் சமூகத்திற்கு மக்கள் மீது தங்களுக்கான பாசம் உள்ளது என்றும், அதே போல தொடர்ச்சியான இது போன்ற கடிதங்களை அன்புமணி ராமதாஸ் எழுதி வருவதையும் சுட்டிக்காட்டியிருக்கிறார். கூட்டணி கட்சியில் +1 என்ற மாநிலங்களவை சீட் ஒப்பந்தம் போட்டு அந்த சீட்டை அன்புமணிக்கு மட்டுமே தாரை வார்ப்பார்கள் என்றும், மத்திய அமைச்சரவை பதவி என்றாலும் அது அனைத்தையும் தன் மகனுக்கு அன்புமணிக்கு தான் வழங்கி கொடுப்பார் ராமதாஸ் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார். இதுதான் ராமதாஸ் அவர்களின் வன்னியர் பாசமா என்றும் கேள்வி கேட்டிருக்கிறார். குறிப்பாக தொடர்ச்சியாகவே வன்னியர் சமூகத்திற்கு இடஒதுக்கீடு தொடர்பாக பாமக சார்பில் அன்புமணி மற்றும் அன்புமணி ராமதாஸ் பேசி வரக்கூடிய நிலையில் கூட்டணியில் இருக்கக்கூடிய மோடி அரசை பார்த்து இந்த இடஒதுக்கீடு தொடர்பாக கேட்க முடியுமா என்றும், உண்மையிலேயே மிகவும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் மீது அக்கறை இருக்குமானால் அவர்கள் கைகுலுக்கி உரையாடி கூட்டணியில் இருக்கக்கூடிய மத்திய பாஜக அரசை பணிய வைத்து சாதிவாரி கணக்கெடுப்பை நடத்த உடனடியாக சொல்லுங்கள் என்றும், ஆனால் அதற்கு தைரியம் வேண்டும் என்றும், அதற்கான தைரியம் அவர்களுக்கு இல்லை என்றும் குறிப்பிட்டிருக்கிறார். தாங்கள் வழங்கிய தகவல்களுக்கு நன்றி செலினா.